ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கிய பத்திரிகைகள் மற்றும் அதன் நிறுவனர்கள் பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகைகள் எதெல்லாம் அப்படின்னா காமன்வெல்த், தி மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், நியூ இந்தியா. காமன்வெல்த், த மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் நியூ இந்தியா, இந்த 3 நியூஸ் பேப்பரும் அன்னி பெசன்ட் அவர்களால் தொடங்கப்பட்டது. யங் இந்தியா, ஹரிஜன். யங் இந்தியா, ஹரிஜன் இந்த 2 நியூஸ் பேப்பர்களும் மகாத்மா காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டது. திலகர் மற்றும் அகர்கர். கேசரி மற்றும் மராத்தி. கேசரி மற்றும் மராத்தி அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் திலகர் மற்றும் அகர்கர் அவர்களால் தொடங்கப்பட்டது. மோதிலால் நேரு, த இண்டிபெண்டன்ட். த இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் மோதிலால் நேரு அவர்களால் தொடங்கப்பட்டது. லாலா லஜபதி ராய், த பீப்புள். லாலா லஜபதி ராய், த பீப்புள். ஓகே. பெரோஷா மேத்தா அவர்களால் தொடங்கப்பட்டது. தி பாம்பே கிரானிக்கல். த பாம்பே கிரானிக்கல் அப்படிங்கிறது பெரோஷா மேத்தா அவர்களால் தொடங்கப்பட்டது. சிசிர் குமார் கோஷ், இவர் தொடங்கிய பத்திரிகை எது அப்படின்னா அம்ரிதா பஜார் பத்திரிகா. அம்ரிதா பஜார் பத்திரிகா சிசிர் குமார் கோஷ் அவர்களால் தொடங்கப்பட்டது. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1868, 1868 தொடங்கப்பட்டது தான் இந்த அம்ரிதா பஜார் பத்திரிகா. ட்ரிபியூன், இது யாரால் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா தயால் சிங் அவர்களால் 1878 தொடங்கப்பட்டது. ட்ரிபியூன் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் தயால் சிங் அவர்களால் 1878 தொடங்கப்பட்டது. சார்லஸ் மெட்டகேப் மற்றும் மெக்காலே பிரபு அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகைகள் எதனா அப்படின்னா லிபர்டோரி ஆஃப் இந்தியன் பிரஸ். லிபர்டோரி ஆஃப் இந்தியன் பிரஸ் அப்படிங்கிறது சார்லஸ் மெட்டகேப் மற்றும் மெக்காலே பிரபு அவர்களால் தொடங்கப்பட்டது. தவபோதினி பத்திரிகா. தவபோதினி பத்திரிகா அப்படிங்கிறது தேவேந்திரநாத் தாகூர் அவர்களால் தொடங்கப்பட்டது. கிரிஷ் சந்திரகோஷ் தொடங்கிய பத்திரிகைகள் எதெல்லாம் அப்படின்னா பெங்காலி, இந்து பேட்ரியாட். பெங்காலி மற்றும் ஹிந்து பேட்ரியாட், இது கிரிஷ் சந்திரகோஷ் அவர்களால் தொடங்கப்பட்டது. கேஎம் பணிக்கர் அவர்களால் தொடங்கப்பட்டது த ஹிந்துஸ்தான் டைம்ஸ். த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படிங்கிறது கேஎம் பணிக்கர் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகை. வங்க பாசி அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் யாரால் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜோகிந்தர் பாபு அவர்களால் வங்க பாசி அப்படிங்கிற பத்திரிகை தொடங்கப்பட்டது. ஹிந்துஸ்தானி அட்வொகேட் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் ஜிபி வர்மா அவர்களால் தொடங்கப்பட்டது. அப்போ ஜிபி வர்மா அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகை தான் ஹிந்துஸ்தானி அட்வொகேட். ராபர்ட் பெனட் பாம்பே டைம்ஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் ராபர்ட் பெனட் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு நியூஸ் பேப்பர். ஈஸ்ட் இந்தியன் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் ஹென்றி விவியன் டிசாரியோ அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு நியூஸ் பேப்பர் தான் ஈஸ்ட் இந்தியன். ஜியாம்சி கிரிஷ் வர்மா அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகை எது அப்படின்னா இந்தியன் சோசியாலஜிஸ்ட். இந்த பத்திரிகை ஷியாம்ஜி கிரிஷ் வர்மா அவர்களால் தொடங்கப்பட்ட
பத்திரிகை. மாடர்ன் ரிவ்யூ. ஸோ மாடர்ன் ரிவ்யூ அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் ராமானந்த சட்டர்ஜி அவர்களால் தொடங்கப்பட்டது. அப்போ ராமானந்த சட்டர்ஜியால் தொடங்கப்பட்ட பத்திரிகை தான் இந்த மாடர்ன் ரிவ்யூ. சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களால் தொடங்கப்பட்ட நியூஸ் பேப்பர் தி பெங்காலி. தி பெங்காலி தான் சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகை. தேவேந்திரநாத் தாகூர் அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகை எது அப்படின்னா இந்தியன் மிரர். இந்தியன் மிரர் அப்படிங்கிற பத்திரிகை தேவேந்திரநாத் தாகூர் அவர்களால் தொடங்கப்பட்டது. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1862 1862 அன்று இந்தியன் மிரர் அப்படிங்கிற பத்திரிகை தேவேந்திரநாத் தாகூர் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகை ஷோம் பிரகாஷ். ஷோம் பிரகாஷ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்களால் தொடங்கப்பட்டது. முகுந்தராவ் பாட்டீல். முகுந்தராவ் பாட்டீல் அவர்களால் தொடங்கப்பட்டது தீன் மித்ரா இண்டிபெண்டன்ட் இந்தியா. தீன் மித்ரா இண்டிபெண்டன்ட் இந்தியா இந்த இரண்டு நியூஸ் பேப்பரும் முகுந்தராவ் பாட்டீல் அவர்களால் தொடங்கப்பட்டது. சந்தியா அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் பிரம்பந்தப் உபாத்யா. பிரம்பந்தப் உபாத்யா அவர்களால் தொடங்கப்பட்டதுதான் இந்த சந்தியா அப்படிங்கிற நியூஸ் பேப்பர். பிகாஜி காமா. பிகாஜி காமா அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகை பந்தே மாதரம். பந்தே மாதரம் அப்படிங்கிறது பிகாஜி காமா அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு நியூஸ் பேப்பர். காதர் கட்சி தொடங்கிய நியூஸ் பேப்பர் எதுனா காதர். காதர் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் காதர் கட்சியால் தொடங்கப்பட்டது. பிபின் சந்திரபால். பிபின் சந்திரபால் அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகை நியூ இந்தியா. நியூ இந்தியா பிபின் சந்திரபால் அவர்களால் தொடங்கப்பட்டது. அரவிந்த கோஷ். வந்தே மாதரம் என்ற நியூஸ் பேப்பர் அரவிந்த கோஷ் அவர்களால் தொடங்கப்பட்டது. எம்ஜி தேசாய். எம்ஜி தேசாய் தி ஸ்பார்க். தி ஸ்பார்க் அப்படிங்கிறது எம்ஜி தேசாய் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகை. பாரத மாதா. பாரத மாதா அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் அஜித் சிங் அவர்களால் தொடங்கப்பட்டதான் இந்த பாரத மாதா. மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகை எதெல்லாம் அப்படின்னா அல் நாவத் வக்கீல். அல் நாவத் வக்கீல், அல் இலால், அல் இலால், அல் பலாக். ஸோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர் தொடங்கப்பட்ட பத்திரிகை எதெல்லாம் அப்படின்னா அல் நாவத் வக்கீல், அல் இலால் மற்றும் அல் பலாக். இந்த மூன்று பத்திரிகைகளும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஒர்க்கர்ஸ் அண்ட் டிசன்ட் பார்ட்டி. ஒர்க்கர்ஸ் அண்ட் டிசன்ட் பார்ட்டி இந்த பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா கிராந்தி அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்டதான் இந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் டிசன்ட் பார்ட்டி. பெஹராம்ஜி பலபாரி. பெஹராம்ஜி பலபாரி அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகை இந்தியன் ஸ்பெக்டேட்டர். இந்தியன் ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற பத்திரிகை பெஹராம்ஜி பலபாரி அவர்களால் தொடங்கப்பட்டது. கங்கதர்ஷனா பத்திரிகை பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் தொடங்கப்பட்டது. அப்போ பங்கிம் சந்திர சட்டர்ஜி கங்கதர்ஷனா என்ற பத்திரிகையை 1873 1873 அன்று தொடங்கினார். ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் தொடங்கப்பட்ட பத்திரிகை
பங்கதத்தா, பங்கதத்தா, மீரத் உல், பங்கதத்தா, மீரத் உல் அக்பர், சம்பத் கலுதி, சம்பத் கலுதி. இந்த 3 பத்திரிகைகளும் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் தொடங்கப்பட்டது. சென்னையில் வெளியான முதல் பத்திரிகை எது? சென்னையில் வெளியான முதல் பத்திரிகை அப்படின்னு பார்க்கும்போது மெட்ராஸ் குரியர். மெட்ராஸ் குரியர் தான் சென்னையில் வெளியான முதல் பத்திரிகை. எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னா 1785, 1785 வெளிவந்த முதல் பத்திரிகை மெட்ராஸ் குரியர். ரிச்சர்ட் ஜான்ஸ்டன் அவர்களால் வெளியிடப்பட்டது. ரிச்சர்ட் ஜான்ஸ்டன் அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் வெளியான முதல் பத்திரிகை, ஸோ சென்னையில் வெளியான முதல் பத்திரிகை அப்படின்னு பார்க்கும்போது மெட்ராஸ் குரியர், அது 1785 வந்தது. இந்தியாவில் வெளியான முதல் பத்திரிகை பெங்கால் கெஜெட். பெங்கால் கெஜெட் அப்படிங்கிற பத்திரிகை தான் இந்தியாவில் வெளியான முதல் பத்திரிகை. இதனை துவக்கியவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. இந்த ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி தான் பெங்கால் கெஜெட் அப்படிங்கிற பத்திரிகையை துவங்கினார். இந்த பத்திரிகை தான் இந்தியாவில் வெளியான முதல் பத்திரிகை. இது எங்க துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா கல்கத்தாவில் துவக்கப்பட்டது. இந்தியாவில் வெளியான இரண்டாவது செய்தி இதழ் எது? இந்தியாவில் வெளியான ஃபர்ஸ்ட் பெங்கால் கெஜெட். அப்போ இந்தியாவில் இரண்டாவதா வெளிவந்த செய்தி இதழ் கல்கத்தா அட்வைசர். கல்கத்தா அட்வர்டைசர். இதுதான் இந்தியாவில் வெளிவந்த இரண்டாவது செய்தி இதழ் கல்கத்தா அட்வர்டைசர். முதல் மும்பை செய்தித்தாள் எது? முதல் மும்பை செய்தித்தாள் எது அப்படின்னா பம்பாய் ஹெராய்டு. பம்பாய் ஹெராய்டு தான் மும்பை முதல் செய்தித்தாள். இது எப்போ வெளிவந்துச்சு அப்படின்னா 1789 வெளிவந்தது. 1789 வெளிவந்தது. முதல் உருது செய்தித்தாள் எது? முதல் உருது செய்தித்தாள் பம்பாய் சமச்சர். பம்பாய் சமச்சர் தான் உருதில் வெளிவந்த முதல் செய்தித்தாள். முதல் ஆங்கில தினசரி. முதல் ஆங்கில தினசரி எது அப்படின்னா இந்தியா மிரர். இந்தியா மிரர் தான் ஆங்கிலத்தில் வெளிவந்த முதல் தினசரி நியூஸ் பேப்பர். முதல் இந்திய மொழி செய்தித்தாள். முதல் இந்திய மொழி செய்தித்தாள் எது அப்படின்னா திக் தர்ஷன் அண்ட் சமாச்சார் தர்பன். திக் தர்ஷன் அல்லது சமாச்சார் தர்பன் அப்படிங்கிறது தான் முதல் இந்திய மொழி செய்தித்தாள். அப்போ முதல் தமிழ் மொழி செய்தித்தாள் எது? முதல் தமிழ் மொழி செய்தித்தாள் எது அப்படின்னா சுதேசமித்ரன். சுதேசமித்ரன். இந்த செய்தித்தாள் 1882 தொடங்கப்பட்டது. 1882 வெளிவந்தது. இது யாரால் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர்களால் 1882 சுதேசமித்ரன் அப்படிங்கிற செய்தித்தாள் தொடங்கப்பட்டது. இதுதான் முதல் தமிழ் மொழி செய்தித்தாள். இது 1899 தினசரி தமிழ் மொழி செய்தித்தாளாக மாற்றப்பட்டுள்ளது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ் மொழி முதல் செய்தித்தாள் அப்படின்னா சுதேசமித்ரன். எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1882 தொடங்கப்பட்டுச்சு. யாரால் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர் அவர்களால் தொடங்கப்பட்டது. இது எப்போ தினசரி தமிழ்மொழி செய்தித்தாளாக மாற்றப்பட்டது அப்படின்னா 1899 தான் மாற்றப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.